பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? ஏ. சோழ நாடு. இலக்கண குறிப்பு அறிதல். சாலச் சிறந்தது. இத்தொடரின் வகையை அறிக. ஏ. உரிச்சொல் தொடர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? சி. பெருந்தலைவர் காமராசர். ஆற்றூர் என்பது பேச்சு வழக்கில் எவ்வாறு மருவி உள்ளது? பி. ஆத்தூர். கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. பி. கேட்டு. தணிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. டி. தனி. கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? ஏ. பாண்டியர்கள். ஆண்பால் பிள்ளைத் தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத் தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? ஏ. 7. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. பி. தா. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை எவை? பி. மெய்கீர்த்தி. சோ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ. மதில். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எது? டி. நான் கண்ட பாரதம். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? சி. ஜி.யு. போப். மா என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பி. பெரிய. பறவை சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சி. கடல். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது? சி. தூது. உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடைமுறையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? டி. பள்ளு. வீருடைச் செம்மொழி தமிழ்மொழி உலகம் தோன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழ் மொழியின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? ஏ. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? சி. வீரமாமுனிவர். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? சி. குலசேகரர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர்கள் யார்? ஏ. சித்தர்கள். உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. சி. வெளிப்படைத்தன்மை. சிலைமேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. டி. நிலைத்து நிற்கும். மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? பி. செய்வினை. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஏ. ஆகஸ்ட் 9ஆம் நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்தில் முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல் தொகுப்பு நூல் எது? பி. தெய்வ மணிமாலை.
ஞானப்பச் சிலை என்ற வள்ளலார் கூறும் மூலிகை எது? ஏ. சிங்கவல்லி. எடுப்பு எதிர்ச்சொல் தருக. சி. முடித்தல். தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. ஏ. தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது? பி. பட்டினப்பாலை. கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. ஏ. களம்பு பிளஸ் அகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல்? டி. புறநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? ஏ. நெடுந்தொகை. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? சி. முத்துலட்சுமி ரெட்டி. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? பி. ஊருணி. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? ஏ. பணிவும் இன்சொல்லும். தேசிய ஊராட்சி நாள் டேஸ் ஆகும். ஏ. ஏப்ரல் 24. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல் இரத்தல். சி. கையேந்தல் மரணம். மனம் மனம். ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை தேடுக. ஏ. உள்ளம் வாசனை.